ஹலோ நண்பர்களே, இது உங்கள் ப்ளூ மூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி பட சீரிஸாக பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்லேயே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துறாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ எபிசோட் 13 பார்க்கலாம். ஸ்டார்டிங் எடுத்ததும் இங்கே நியூயார்க்கில் வந்து ஒரு வயசான தாத்தா வந்துட்டு வேக வேகமாக ஓடி வந்துட்டு இருப்பாரு. அவர் யாரையோ பார்த்து பயந்து ஓடி கீழே விழுவுறப்ப நம்ம இரோக்கி பையன் ரொம்ப மாசாக அவரை பயமுத்திட முன்னாடி நிற்கிறத பார்த்தோன்னே அந்த வயசான தாத்தா வந்துட்டு நம்ம இரோக்கி பையனை பார்த்துட்டு, ஐயா சாமி என்னை ஆள விடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துப்பாக்கி அங்கேயே கீழே போட்டுட்டு அவர் பாட்டு அங்கே வேகமாக ஓடி போயிட்டு இருப்பாரு. இவர் ஓடி போகிறத பார்த்தோன்னே நம்ம இரோக்கி பையன் கீழே துப்பாக்கியை பார்த்துட்டே நின்றுட்டு இருப்பான். இங்கே ஆஃபீஸில் நம்ம சிண்டு பையன் அவங்க மெம்பர்ஸ் எல்லாரையும் பார்த்துட்டு, என்னால் பேசவே முடியல, எனக்கு திடீர்னு குரலே வர மாட்டேது, என்னோட வாய்ஸ்க்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிண்டு பையன் அவங்க டீம் மெம்பர்ஸ் கிட்ட பேப்பரில் எழுதி காட்டுறதை பார்த்தோன்னே மேனேஜர் பையன் இதை பார்த்துட்டு, ஐயோ கடவுளை, இவன் என்ன திடீர்னு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான், இந்த நேரத்தில் இவனுக்கு வாய்ஸே போயிடுச்சா, இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜர் பையன் டென்ஷனில் பைத்திய மாதிரி கத்திக்கிட்டே அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே நெட்டையும் பையனும் மேனேஜரை ஒரே ஒரு ஷூட் பண்ணி அவனை சமாதானப்படுத்திட்டு, டேய் இவன் பொய் சொல்கிறான்னு நினைக்கிறேன், இருங்க நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெட்டையும் பையன் சிண்டோட தலையிலே ஒரு பாம்பை வெடிக்க வைப்பான். அந்த பாம்பு வெடிச்சதுல நம்ம சிண்டோட மண்டை நூடுல்ஸ் மண்டை மாதிரியே மாறி நின்றுட்டு இருப்பான். ஆனால் கடைசியில் நம்ம சிண்டுக்கு வாய்ஸே வராததை பார்த்தோன்னே நெட்டையும் பையன் அப்போ இவன் உண்மையை தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இங்கே இந்த பிரசிடென்ட் பையன் ஊருக்கு போகிறதுக்காக ரெடியாக நின்றுட்டு இருக்கப்ப அவனுக்கு ஃபோன் வரும். இவனும் அட்டன் பண்ணி பேசுகிறப்ப நம்ம மேனேஜர் பையன் தான் பிரசிடென்ட்டை இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு, சிண்டு பையனுக்கு திடீர்னு வாய்ஸே வராமல் போயிடுச்சு, இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட்டை கேட்குறப்ப இந்த பிரசிடென்ட் பையன் ரொம்ப கோவமா, இங்கே பாருங்க அவனுக்கு குரல் வரலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அதுக்கு காரணமே அவனாக தான் இருக்கும், என்னையெல்லாம் தொல்லை பண்ணாதீங்க, என்னாலாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரசிடென்ட் பையன் கோவமாக கத்துறதை பார்த்தோன்னே நம்ம மேனேஜர் பையன் கெஞ்சிக்கிட்டே, ஐயா உங்களை விட்டால் எங்களுக்கு வேற யாரும் இல்லை, நீங்கள் இப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜர் பையன் காலில் விழுவாத குறையா அவன் கெஞ்சிக்கிட்டு இருப்பான். ஆனால் இந்த பிரசிடென்ட் பையன் எதையும் காதில் வாங்காமல், எனக்கு இவனை விட ரொம்ப முக்கியமான பர்சன்லாம் இருக்காங்க, நான் அவங்கள தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேனேஜர் பையன் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவான். இவன் இந்த மாதிரி சொன்னதை பார்த்தோன்னே மேனேஜர் பையன் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு புலம்பிகிட்ட நிற்கிறத பார்த்தோன்னே அவங்க டீமில் இருக்க அந்த பொண்ணு மேனேஜர் நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாக இருந்தீங்கன்னா இதுக்கான சொல்யூஷன் நம்மளுக்கே கிடைக்கும், நம்ம ஏதாவது பண்ணலாம், நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஐடியா கொடுக்கறத பார்த்தோன்னே மேனேஜர் பையன் வேகமாக சிண்டை போய் பார்த்துட்டு, டே என்ன நடந்தாலும் பரவாயில்லடா, நாங்களாம் உன் கூட இருக்கோம்ல, நம்ம எப்படியாவது டூரை சக்ஸஸ் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிண்டுகிட்ட மேனேஜர் பையன் ஆறுதலாக சொல்கிறத பார்த்தோன்னே சிண்டு பையன் ஷாக்கா, எப்படி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிண்டு பையன் எழுதி காட்டுவான். அப்போ இந்த மேனேஜர் பையன் திரும்பி பார்க்குறப்ப ரூம்குள்ளே குண்டு குண்டா பப்ளி மாஸ் மாதிரி ஒரு 100 பேர் உள்ளே வருவாங்க. இவங்கெல்லாம் வரதை பார்த்தோன்னே நம்ம சிண்டு பையன் பயந்துகிட்டே அப்படியே நடுங்கிட்டே நின்றுட்டு இருப்பான். அப்போ இந்த குண்டு பப்ளி மாஸ்களும் அந்த ரூம்குள்ளே மூச்சே விடாத அளவுக்கு எல்லாம் டைட்டாக நம்ம சிண்டுவையும் மேனேஜரையும் போட்டு கூட்டத்தில் நெருக்கிக்கிட்டே நின்றுட்டு இருப்பானுங்க. இங்கே சிண்டோட ஃப்ரெண்டு நம்ம சிண்டை பார்த்துட்டு, டே மச்சான் அவனுக்கு வாய்ஸ் தானடா போயிருக்கு, ஒன்றும் வாய் போகலையில, உன்னால் சாப்பிட முடியும்ல, இந்தா என்னால் இப்போதைக்கு இதுதான் வாங்கி தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிண்டோட ஃப்ரெண்டும் அவனுக்கு பீஸாலாம் வாங்கி தருவான். நம்ம சிண்டு பையனும் அந்த பப்ளி மாஸ் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த பீஸாவையும் நம்ம சிண்டோட ஃப்ரெண்டையும் பார்த்துட்டே உட்காந்துருப்பான். அப்போ நம்ம சிண்டோட ஃப்ரெண்டும் நம்ம சிண்டை பார்த்துட்டு, டேய் மச்சான் நீ இந்த சிங்கர் பையனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உன்னோட வாய்ஸே வராமல் போச்சு, எனக்கு என்னமோ டவுட்டாக தான் இருக்குது, நீ நியூயார்க்கு போகிறதுக்கு தான் நீ இந்த மாதிரிலாம் பண்ணுறியோன்னு எனக்கு தோணுது, நீ வேணுக்குனே நடிக்கிற மாதிரி இருக்கடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு பையனும் டவுட்டாக சிண்டை பார்த்து கேட்கறத பார்த்தோன்னே நம்ம சிண்டு பையனும் ஃப்ரெண்டு சொன்ன எதையுமே காதில் வாங்காத மாதிரியே அமைதியாக உட்காந்துருப்பான். அப்போ சிண்டோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் வர்றதை பார்த்தோன்னே இவனு அட்டன் பண்ணால் அந்த ஃபோனில் அயாக்கா பொண்ணு தான் பேசுவா. அயாக்கா பொண்ணு தான் ஃபோனில் இருக்கிறத பார்த்தோன்னே நம்ம சிண்டோட ஃப்ரெண்டு ரொம்ப ஜாலியாக, டே மச்சான் என்னோட ஆள் கூப்பிட்ருக்கா, நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனு சந்தோஷமாக வெளியே ஓடி போய் பேசிக்கிட்டு இருப்பான். ஆமாம் என்னோட சிண்டு பையன் வீட்டில் தான் இருக்கான், அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு பையன் அயாக்கா கிட்ட சொல்கிறப்ப அயாக்காவை டவுட்டா, நீங்கள் தான் சமைச்சு கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை கேட்குறப்ப ஃப்ரெண்டு பையன் சமாளிச்சுக்கிட்டே, எனக்கு எங்கே சமைக்க தெரியும், நான் அவனுக்கு கடையில்
பீஸா வந்து வாங்கி தந்தேன், அவன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து பேசுகிற எல்லாத்தையுமே வந்து நம்ம சின்ன பையன் வந்து உள்ளே உட்காந்து கேட்டுகிட்டே வந்து அமைதியாக உட்காந்துருப்பான். அப்போ ஃப்ரெண்டு பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு எனக்கு இன்னைக்கு லக்கு தான்ப்பா அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அயாக்கா பொண்ணுகிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் வரும். நான் வந்து இதை தான் வந்து எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் வரதை பார்த்தோன்னே ஃப்ரெண்டு பையனும் நான் வந்து உன்னை அப்புறம் வந்து கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு அவன் வந்து உள்ளே வந்து பார்ப்பான். உள்ளே வந்து பார்த்தா நம்ம சின்ன பையன் வந்து அந்த இடத்துல இருக்க மாட்டான். அவன் போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸு மட்டும் இருக்கும். இதை பார்த்துக்கிட்டே ஃப்ரெண்டும் வந்து ஷாக்காக வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். இங்கே வந்து ஒரு இருட்டான ரூமில் வந்துட்டு நம்ம சிங்கர் பையன் வந்து பேய் மாதிரி வந்து உட்காந்துருக்கப்ப நம்ம சின்ன பையனும் வந்து சிங்கர் பையனை வந்து பார்த்து பயப்படாமல் அவன் வந்து ரொம்ப சோகமாக சாரி சாரி நான் வந்து தப்பாக வந்துட்டேன், நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு வந்து சோகமாக சொல்லிட்டு கிளம்பிட்டு இருப்பான். இவன் இந்த மாதிரி வந்து சோகமாக கிளம்புறத பார்த்தோன்னே நம்ம சிங்கர் பையனும் வந்துட்டு சிண்டு வந்து பார்த்துட்டு டேய் நான் வந்து உனக்காக தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம சிங்கர் பையனும் வந்து வேகமாக ஓடி நம்ம சிண்டுவோட பின்னாடி வந்து ஹக் பண்ணிட்டு அவன் மேலே வந்து உட்காந்துட்டு டேய் உனக்கு தெரியுமா நான் வந்து இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சிண்டை வந்து பார்க்குறப்ப சிண்டு கையில் வந்து டிராயிங் புக் இருக்கும். இதை பார்த்தோன்னே சிங்கர் பையன் வந்து சிரிச்சுக்கிட்டே ஐ நீ வந்து டிராயிங் புக்லாம் வந்து வச்சிருக்கியா, கொடுக்குடு எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கர் பையனும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக நம்ம சிண்டு கையில் இருக்க அந்த டிராயிங் புக்கை வாங்கிட்டு அவன் பாட்டு டே வாடா நம்ம வந்து கலர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து வேகமாக ஓடி போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம சிண்டு பையனும் சிங்கர் பையனும் ஒன்றா உட்காந்து அந்த டிராயிங் புக்கில் வந்து கலர்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த சிங்கர் பையன் வந்துட்டு எனக்கு பிடிச்சது லட்டு, நம்ம சிண்டு பையனுக்கு பிடிச்சது இந்த ஹீரோக்கி பையன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பாட்டு பாடிக்கிட்டே வந்து டிராயிங்லாம் வந்து பண்ணுறதை பார்த்தோன்னே சிண்டு பையன் வந்துட்டு சிங்கர் பையன் வந்து லூசு மாதிரி வந்து பண்ணுற எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இவனா லூசா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வந்து அவனே வந்து பார்த்துக்கிட்டே வந்துட்டு நம்ம சிண்டு பையனும் வந்துட்டு அமைதியாக வந்து டிராயிங்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பான். அப்போ இந்த சிங்கர் பையன் வந்து பாட்டு பாடிக்கிட்டே வந்துட்டு ரூம் ஃபுல்லாக வந்து அவனோட பிக்சரே வந்து வரைஞ்சி வச்சுக்கிட்டு இருப்பான். சிண்டு வந்து பார்த்துட்டு அமைதியாக உட்காந்துருக்கப்ப இந்த சிங்கர் பையன் வந்துட்டு வேகமாக அடா இந்த புக்கு கூட வந்து நல்லா தான் இருக்குது இங்கே குடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கையும் வாங்கி அவன் பாட்டு வந்து டிராயிங்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பான். இவன் வந்து ஒரு குழந்தை மாதிரி வந்து மாறிட்டு வந்து பண்ணுற எல்லாத்தையுமே வந்து சிண்டு பையன் வந்து அமைதியாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அப்போ இந்த சிங்கர் பையன் வந்து டிராயிங்லாம் வந்து பண்ணி முடிச்சுட்டு நம்ம சிண்டு வந்து பார்த்துட்டு டே சிண்டு பையலே பாட்டு பாடுறது வந்து டிராயிங் பண்ணுற மாதிரி தான், நீ வந்து எல்லாத்தையும் வந்து ஈஸியாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்கர் பையன் வந்து சொல்லிட்டு அவன் பாட்டு வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து கிளம்பி போயிட்டு இருப்பான். இவன் வந்து சொல்லிட்டு போன எல்லாத்தையுமே வந்துட்டு இப்போ வந்து நம்ம சிண்டு பையன் வந்து யோசிச்சு பார்த்துட்டு மறுபடியும் வந்து அவன் வந்து புதுசாக வந்து ஏதோ வந்து டிராயிங்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவன் வந்து டிராயிங்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி பேப்பர் வச்சுட்டு நின்றுட்டு இருந்தானோ அதே மாதிரி அதே இடத்துல போய் நின்றுட்டு இருப்பான். நம்ம ஹீரோக்கி பையனை வந்து எப்படி ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணானோ அது எல்லாத்தையுமே வந்து நினச்சி பார்த்துட்டே வந்துட்டு அந்த இடத்துல வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோக்கி கூட வந்து இருந்த எல்லா ஞாபகத்தையுமே வந்து நம்ம சிண்டு பையன் வந்து நினச்சி ஃபீல் பண்ணிட்டு என்னோட செல்லக்குட்டி பையன் என்ன பண்ணுறான் எங்கே இருக்கான்னு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு நம்ம சிண்டு பையனும் ரொம்ப சோகமாக ஹீரோக்கி பையில நீ எங்கே இருந்தாலும் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேரை சொல்லி கத்திக்கிட்டே வந்துட்டு அங்கேயே வந்து அமைதியாக நின்றுட்டு இருப்பான். நெக்ஸ்ட் டே நம்ம நெட்டையன் பையன் வந்து சிண்டை வந்து பார்த்துட்டு இதுதான் வந்து உன்னோட கடைசி முடிவா, நீ வந்து ஊருக்கு போக தான் போறியா அப்படின்னு சொல்லிட்டு சிண்டிகிட்ட வந்து கேட்குறப்ப நம்ம சிண்டு பையனும் வந்து அமைதியாக ஆமாம் நான் வந்து போக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தலையை ஆட்டிக்கிட்டே வந்துட்டு ஆனால் வரப்போ வந்து நாங்கள் 2 பேராக தான் வந்து வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிண்டு பையன் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ இவங்க 2 பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப இந்த சிங்கர் பையன் வந்துட்டு குழந்தை மாதிரி வந்து அங்கிட்டு இங்கிட்டு வந்து பறந்து பறந்து வந்து விளையாண்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கி பையன் வந்து பாஸ்டில் வந்து எந்த வீட்டில் இருந்தானோ அந்த வீட்டுக்கு போய் பார்ப்பான். அப்போ பாஸ்டில் ஹீரோக்கியோட டீச்சர் வந்து நல்ல போதையில் வந்து நம்ம ஹீரோக்கியோட பக்கத்தில் வந்து அவனை வந்து பார்த்துட்டு டேய் நீ வந்து எப்பயுமே வந்து என்னை வந்து சந்தோஷமாக பார்த்துக்கணும், என்னோட ஒய்ஃபாக வந்து எப்பயுமே என் கூட இருக்குன்னு ஆசைப்பட்டில அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீச்சர் வந்து நம்ம ஹீரோக்கியை பார்த்து கேட்குறப்ப ஹீரோக்கி பையன் வந்து ஷாக்காக வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ இவங்க வீட்டுக்குள்ளே வந்து 2 ரவுடி பசங்க வந்து உள்ளே வரதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கி பையனும் வந்து ஷாக்காக அந்த 2 ரவுடி பசங்களை வந்து பார்த்துட்டே வந்துட்டு டக்குன்னு அவங்க டீச்சரை வந்து திரும்பி பார்க்குறப்ப அந்த டீச்சரும் அந்த பையனை வந்து நக்கலாக வந்து பார்த்துட்டு டே எனக்கு வந்து இதை விட்டால் வேறு வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ரவுடிங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஹீரோக்கி பையனை வந்துட்டு ரவுடிங்கள்ட்ட வந்து ஒப்படைக்கும். அவங்களும் வந்து தப்பான முறையில் வந்துட்டு நம்ம ஹீரோக்கி பக்கத்தில் வரதை பார்த்தோன்னே ஹீரோக்கி பையனும் பயந்துகிட்டே வந்துட்டு பக்கத்தில் வந்து கன் இருக்கும் அதை எடுத்து அந்த ரவுடி பசங்களை ஷூட் பண்ணிடுவான்.